ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காந்துக்கங்க. கர்த்தருக்கு மகிமை. ஒரு பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை. என்னோடு சேர்ந்து பாரத தேசத்து ராஜா நீரே, ஆஹல்லேலூயா. பார்ப்போற்றும் எங்கள் தெய்வம் நீரே, ஆஹல்லேலூயா. இந்தியரை எங்களை காப்பவரே, ஆஹல்லேலூயா. அந்த பாடலை என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா? பாரத தேசத்து ராஜா நீரே, ஆஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? அவர்தான் ராஜா. ஆமென் சொல்லுங்க. பாடுவோம் சேர்ந்து என்னோடு. பார்த்து பாடு. பாரத தேசத்து ராஜா, பாரத தேசத்து ராஜா நீரே, ஹல்லேலூயா. பார்ப்போற்றும் எங்கள் தெய்வம் நீரே, ஹல்லேலூயா. இந்திய தேசத்து ரட்சகர், இந்திய தேசத்து ரட்சகரே, ஹல்லேலூயா. பாடுவோம். இந்தியர் எங்களை காப்பவரே, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 அல்லேலூயா. படுமா? பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. படுவோம். பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. ரட்சிப்பு பெருகிட சபை நிரம்பிடுதே. அல்லே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரகதடி. சாத்தானின் முகத்திரை கிழிந்துட்டதே, சாபங்கள் யாவும் தொலைகிறது. கர்த்தரே தெய்வம் என்று தேசம் கண்டது. அல்லே அல்லேலூயா. பாடுவோமா? ஆமென். சாத்தானின் முகத்திரை கிழிந்துட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்துட்டதே. one more time. சாத்தானின் முகத்திரை கிழிந்துட்டதே, சாபங்கள் யாவும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தேசமே கண்டது. அல்லே அல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரடி. ஆமென். இந்த சுவிசேஷின் சத்தத்தை செவிடர்கள் யாவரும் கேட்கின்றனர், குருடர்கள் யாவரும் பார்க்கின்றனர். இந்தியாவில் தேவன் சுவிசேஷத்தின் சத்தத்தை தொனிக்கச் செய்கிற காலம் இது. பாடுவோமா? ஆமென். செவிடர்கள் யாவரும் கேட்கின்றாரே, குருடர்கள் யாவரும் பார்க்கின்றாரே. பாடுங்க. செவிடர்கள் யாவரும் கேட்கின்றாரே, குருடர்கள் யாவரும் பார்க்கின்றாரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. அல்லே அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. பாரத தேசத்து ராஜா நீரே, ஹல்லேலூயா. பாடுவோம். பார்ப்போற்றும் தெய்வம் நீரே, இந்திய தேசத்து ரட்சகரே, இந்திய தேசத்து ரட்சகரே,
அல்லேலூயா. இந்தியர் எங்களை காப்பவரே, எங்களை காப்பவரே. ஓ ஹalleluya. சேர்ந்து பாடுவோம் ஹalleluya. ஹalleluya. அல்லேலூயா. ஒரு ஆமென் சத்தமா அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிப்போமா. ஆண்டவர் இந்த தேசத்துல எழுப்புதலை அனுப்பும் போது நடக்கிற சம்பவங்கள் அடுத்த சரணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானின் முகத்திரை கிழிந்துட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்துட்டது. தேசத்தினுடைய சாபங்கள் நீங்கும்படி ஜெபிக்க போகிறோம். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துல என்னோடு இணைந்து ஆண்டவர் இந்த தேசத்துல கர்த்தர் தம்முடைய கிரியைகளை பெருகச் செய்யும்படியாய், கிரியைகளை கர்த்தர் பெருகச் செய்யணும். திரளான அற்புதங்களை கர்த்தர் நடத்தணும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கத்துல ஒரு நோக்கம், அவன் கிரியைகளை அழிக்கும்படி. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி மோசே தன் கைகளை உயர்த்தின போது அமலேக்கியர்கள் அழிக்கப்பட்டார்கள். அமலேக்கியன் என்பது ஹல்லேலூயா மாம்சத்தை குறிக்கும். ஆமென். பிசாசின் கிரியைகளை குறிக்கும். கர்த்தர் இந்த நாளிலே தேசத்தில் இருக்க எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் முறித்து போடும்படி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு வாயை திறந்து ஆண்டவர் இந்த தேசத்தை நினைக்கும்படியாக, ஆண்டவர் இந்த குடியரசு நாளிலே எங்கள் தேசத்தை நினைவு கூறும்படியாக சாத்தானுடைய முகத்திரைகள் கிழியணும். அப்படின்னு அவன் கடவுள் இல்லைன்னு அறிந்து கொள்ளணும். பிசாசு கடவுள் அல்ல என்பதை இந்த தேசம் அறியணும். ஹல்லேலூயா. மனிதர்கள் தெய்வம் அல்ல என்பதை இந்த தேசம் அறியணும். கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம் என்பதை அறியணும். அதனால ரெண்டு காரியம். ஒன்று, தேசத்தினுடைய சாபங்கள், பாவம் பெருகும் போது சாபங்கள் பெருகும். அதனால கர்த்தர் சாபங்களை எடுக்கும்படி, தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படி, பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இன்னும் நிர்மூலமாக்கும்படி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஆமாண்டவர். இந்த ஸ்தோத்திரம் பத்தாது இல்ல, அவன் கிரியைகளை அழிக்கணும்னா ஆமேன் ஆமேன் ஆமேன். தெய்வமே நன்றி 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 நன்றி. கர்த்தர் அதை அழிக்கும்படியாயும் சாபங்களை கர்த்தர் தேசத்தை விட்டு எடுக்கும்படியாயும் ஒருத்தர் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சிலுவை கொடி இந்த தேசத்துல பறக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதற்கு முன்பாக ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த நாள் வரணும். எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனமும் சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் அது நம்ம சந்ததியில நடக்க கூடாது? ஹல்லேலூயா. ஒரு காலத்துல 1960 எல்லாம் எங்கேயுமே சபைகள் இல்லை. இப்ப பாத்தீங்களா, எங்க திரும்பினாலும் சபை. ஹல்லேலூயா. ஒரு வீதிக்கு 4 சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேசத்துல ஊழியர்கள் எண்ணிக்கை இங்க இந்த சவுத் பகுதியில் ஏகப்பட்ட சபைகள். இது அப்படியே நார்த்துக்கு போகணும். ஆமென். வட இந்தியாவில் இருள் இருக்கு. அதனாலதான் அந்த பிசாசுகள் விலகுனாதான் அப்ப இந்த பகுதியில் இருக்க வெளிச்சம் அங்க போனாதான் இருள் விலகும். ஹல்லேலூயா. சேர்ந்து வரலாமா? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் ஆண்டவரே ஒரு விருப்பம், என் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கணும். ஹல்லேலூயா. எங்க திரும்பினாலும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். பண்ணலாமா? கைகளை தட்டி கைகள் தள்ளி பாடுவோம். ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கு. கரங்களை தள்ளி பாடுவோம். ஆஹா பாறக்கட்டும் பாறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் என் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனி சேனைகள். சொல்லுங்க, தேசத்தில் அப்படி எழும்பட்டும்.
முழங்கட்டும், மூலங்கட்டும், மூலங்கட்டும், இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. விருப்பத்தோட சொல்லுங்க. எழும்பட்டும், எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. மூலங்கட்டும், மூலங்கட்டும், இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. கால் மிதிக்கிற தேசமெல்லாம், தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். என் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கிற பூமி எல்லாம், பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இந்த தேசத்தில் அப்படி ஒரு சேனைகளை தேவன் எழுப்பும்படி, இந்த பிசாசின் சேனைகளை எதிர்க்க முடியாதபடிக்கு சபை பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தேசத்தில் எழுப்பணும். ஸ்தோத்திரம். ஆவியில சோர்ந்து போகாம என்னோடு ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ நாட்கள் ஆயிற்று தேசத்துக்காக ஜெபம் பண்ணி. ஆண்டவர் இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஜெபம் பண்ண போற ஆண்டவரே, சத்துருவின் சேனைகளை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய சேனையை தேசத்துல இன்னும் எழுப்பணும். ஒரு காலத்துல அப்படியெல்லாம் ஜெபிக்கிற ஹல்லேலூயா காரியங்கள் எல்லாம் தேசத்துல இல்லை. ஆனா இன்னைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே உபவாச காலங்கள், உபவாச நாட்களும், ஸ்தோத்திரம், எத்தனையோ நாட்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள். உபவாசம் பண்ணி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி எழுப்பி இருக்கிறார். ஆண்டவரே, இன்னும் எழும்பட்டும் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. சபைகள் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரே, இந்த பாடல்கள் அப்படியாக கர்த்தர் நாங்க பார்க்க செல்லட்டும் ஜெபசேனை, துதிசேனை, வெல்லட்டும் எதிரின் எரிகோ, திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஆண்டவரே, பறக்கட்டும் ஆண்டவரே. அப்படின்னா தேசமெங்கு சபைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த ஜெபத்தை நமக்கு ஆசீர்வதிக்கணும். அநேக சபைகளை இன்னும் கர்த்தர் எழுப்பணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபமில்லாமா அப்படிப்பட்ட சேனைகள், சேனைகள், ஜெப சேனைகள், துதி சேனைகள் கர்த்தர் இன்னும் எழுப்பணும். ஏன் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணுங்க பாப்போம். கர்த்தர் செய்யணும், கர்த்தர் செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு இது ஜெபம் புதுசா இருக்கும். நீங்க என்னோட சேர்ந்து பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜெப சேனைகளை எழுப்புங்க, துதி சேனைகளை எழுப்புங்க. எல்லா சபைகளும் ஜெபிக்கிற சபைகளா வரட்டும் ஆண்டவரே. விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிக்கிற விசுவாசிகளா ஆண்டவருக்காக திறப்பில், ஆண்டவர் இந்த தேசத்துக்கு திறப்பில் நிற்கிற ஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு சபைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவே ஏசப்பா, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் ஏசப்பா, ஜெபத்தின் வல்லமையினாலே ஏசப்பா, ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு ஏசப்பா, ஆண்டவரே உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் ஏசப்பா நீர் உயிர்த்தடைய செய்வீராக ஏசப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ஏசப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல ஏசப்பா, ஒவ்வொரு நாங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் ஏசப்பா, ஆண்டவரே பூமி எல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களும் ஏசப்பா ஆவியானவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள அப்பா, ஆவியானவரே உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் அப்படியே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒரு ஜெப சேனை எழும்பட்டும். துதி சேனை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஏசப்பா எங்கள் இந்திய தேசத்திலே எழும்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பயங்கரமான ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளும் ஆவியானவரே இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களை கர்த்தர் ஏசப்பா வல்லமையாய் நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அக்கினி ஜுவாலைகளாய் பயன்படுத்துவீராக ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஜெயக்கொடி ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவரே பறக்கட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. கண் பார்க்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்த, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்த. இயேசுவே தேவன், இயேசுவே வழி என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை எழுப்பி சொல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஏசப்பா ஆவியானவரே உயரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா. அப்படி ஆண்டவரே ஒரு ஜெப சேனை எழும்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபர்கள் மத்தியில ஒரு ஜெப சேனை எழும்பட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஏசப்பா. அப்படி அபிஷேகத்தை நீர் ஊற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆவியானவர்களை தொடர்ந்து நீர் வழிநடத்து
நம்முடைய ஜெபத்தை ஆமை எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் ஆமே, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோ ஆரவார துதியுடனே ஈரோட்டுக்குள்ள நுழைவோம். ஈரோட்டுக்குள் நுழைவோம். இந்நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் ரத்தத்தோ சொல்லுங்க, நமக்கு யுத்தம் இல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை துரத்திடுவோமே. சர்வ வல்லவரின் சாத்தானை ஓட ஓட சாத்தானை ஓட ஓட துரத்திடுவோமே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை பாடுவோம். அலங்கம் ஈரோட்டை சுற்றி இருக்க எல்லா அலங்கங்களும், இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்க எல்லா அலங்கங்களும், ஆண்டவர் இந்தியாவை சுற்றி இருக்கிற எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம். சொல்லுங்க, இது யோசுவாவுடைய காலமல்லோ. யோசுவாவின் ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளும் விலகட்டும். சபை பாடும்போது நிச்சயமா செய்வார். விலகிடுமே, மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் விசுவாசத்தோட ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடிற வரைக்கும் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். இயேசுவின் நாமத்துல தேவ ஜனமே பாடி கத்தர. எக்காலம் எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே ஈரோட்டுக்குள் நுழைவோம். எக்காலம் எரிகோவை ஆமென், ஆரவாரத்து கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம் காலமல்லோ. எழுப்புதலின் ஹல்லேலூயா in the name of Jesus. ஒரு சரண பாடிலோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆமென். ஈரோட்டை கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த ஈரோட்டை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், சேர்ந்து சொல்லுவோமா? ஆமாண்டவரே, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே ஈரோட்ல நுழைவோம். எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே ஈரோட்டுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. சொல்லுவோம், எழுப்புதலின் நேரமே, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் ரத்தத்தோ ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனோடு யுத்தம் இல்லை, எந்த அரசாங்கத்தோடு யுத்தம் இல்லை. ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஆமென் இயேசு என்கிற நாமம் ஓட ஓட துரத்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் எழுப்புதலின் நேரமல்லோ,
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கோ இடியும் வரை. சொல்லமா தேவ ஜனமே, ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கோ இடிகிற வரைக்கும் வரை ஆர்ப்பரிப்போம். அப்படியே எழுந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். 3 பாட்டு பாடி 3 ஜெபம் பண்ணியிருக்கோம். இது 4வது பாட்டுல 4வது ஜெபம். தேசம் நம் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்யணும். தேவனை அறிந்தவர்கள் தேசத்தை ஆளுகை செய்யணும். அப்படின்னா ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், பயப்படாத, நான் உன் கையில் அந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சில தேசங்களை பிடிக்க போகும்போது, யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா மோசே பயப்படுறார். அப்ப கர்த்தர் சொல்ல, நான் உன்னோட இருப்பேன், அந்த தேசத்தை நான் உன் கையில் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். யோசுவா பயப்படுறான். கர்த்தர் சொல்ல, நீ போ, ஆயி பட்டணத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். எந்த தேசத்தை குறித்து பயந்தானோ அந்த தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஒரு சின்ன ஜெபம் தான், ஆண்டவரே எங்க தேசம் எங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படணும். ஆமென். ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிஸ்டர் சாந்தா முன்னாடி வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இந்த காரியத்துக்காக ஆண்டவர் தேசத்தை நாம் வசப்படுத்தும்படி, ஒப்பு கொடுக்கும்படி, ஆண்டவர் தேசத்தை ஆளுக. அதை ஒப்பு கொடுக்கிற அர்த்தம் தெரியுமா? தேவனை அறிந்தவர்கள் தேசத்தை ஆளுக செய்யணும். அப்பதான் தேசத்துல ஒரு சமாதானம் வரும், தேசத்துல குழப்பம் குறையும், தேசத்துல கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். கர்த்தர் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதுக்காக ஆர்ப்பரிக்கும் போதுதான் அலங்கோ இடிந்து விழும். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பலத்துல முழு பலத்தோட கொஞ்ச நேரம் இந்த அலங்கங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து, அப்படின்னா என்ன? பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து, பிசாசுடைய யோசனைகள் எல்லாம் இடிந்து விழுந்து. சபை ஜெபிக்கலன்னா இந்த காரியம் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. குடியரசு தினத்தை தேசம் கொண்டாடுது. ஆமென். தேசத்துக்கு என்று சட்டங்கள் இருக்கிறது. ஆனா பிசாசு அதை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தர் தான் அதை ஆளுகை செய்யணும். அதனால கர்த்தருடைய கையில தேசத்தை ஒப்பு கொடுத்து, தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் கையில தேசத்தை ஒப்பு கொடுன்னு சொல்லி அலங்கம் இடிந்து விழும்படி 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பண்டிகை நாளிலும் மாத பிறப்பிலும் விசேஷித்த நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் எக்காலம் ஊதும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவின் நாட்களிலே கர்த்தாவே எக்காலம் ஊதின போது அந்த எரிகோவின் கோட்டை தகர்ந்து விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இப்படிப்பட்ட திறந்த வாசலை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அடைக்கப்பட்ட வாசலிலும் கூட காற்றை கொண்டு எங்களை போதித்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்தியாவை கர்த்தாவே உம்முடைய தேசமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிறு கூட்டமாய் இருந்தாலும் ஆண்டவரே உடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம். தேசத்திலே கர்த்தாவே எத்தனையோ சத்துருக்கள் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தையும் வஞ்சிக்கிற பிசாசின் கிரியைகள் அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து செயல் அற்று போக செய்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வட மாநிலங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு எழுப்புதல் அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் ராஜா. தென் மாவட்டங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் எங்களை குடியிருக்க பண்ணினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொற்ப ஜனமாய் இருந்தாலும் ஆண்டவரே உடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசம் முழுவதையும் கர்த்தர் மாற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஜனம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பீராக.
அப்பா மனமிறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். இந்தியாவை எங்களுக்கு சொந்தமாய் கொடுக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய சபைகள் எங்கும் எழும்பும்படி செபிக்கிறோம். அந்த வேல்ஸ் தேசத்தில் உண்டான எழுப்புதல் எங்களுடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவை எங்கேயும் ஊற்றப்பட செபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. எல்லா எரிகோவையும் தகர்த்து போட்டதுக்காய் நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று தேவனை நல்லா ஆராதிச்சுட்டு, இது நல்லா ஆராதிக்கிற நேரம், கர்த்தர் ஆராதனை, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிற நேரம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டார் இல்லையா? ஒரு 2-3 நிமிடங்கள் தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு கொடுத்துட்டு, ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு ஒருவேளை நமக்கு நோக்கம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக நம்மளை கொண்டு வந்தார். இந்த தேசத்தில் ஆண்டவர் உயர்த்தப்படணும். எல்லா தெய்வங்களையும் அந்தந்த காரியம் அவங்கவுங்க உயர்த்துறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உங்க நாமத்தை இந்த தேசத்தில் உயர்த்துவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? ஆண்டவரே உங்க நாம நீங்க பண்ற ஸ்தோத்திரத்துல கருத்து இருக்கணும். அவரை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரங்கள். நான் உங்களை மகிமைப்படுத்துறேன்ப்பா, நான் உங்களை கனப்படுத்துறேன்ப்பா, நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்ப்பா, நான் உங்களை துதிக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துறேன்ப்பா. ஏரோது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே தேவன் ஏரோதை அடித்தாரா. ஆண்டவரே கைகளை உயர்த்தி உங்க மகிமை உங்களுக்கு தான்ப்பா, உங்க கனம் உங்களுக்கு தான்ப்பா, உங்க துதி உங்களுக்கு தான்ப்பா, உங்க பிரசன்ன ஆண்டவரே உங்களுடைய எல்லா கனத்தையும் நாங்க உமக்கு செலுத்துறோம். நீ கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம். யார் தெரியுமா ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பா? கர்த்தரை கர்த்தர் என்று அறிந்தவர்கள் தான் கொடுப்பார்கள். கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவர்கள் தான் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திரு. என்னை காண்பவரே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காக்கிறவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். அதுதான் அவர் கொடுக்கும் மகிமை. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலோ நடந்தாலோ பாடுத்தாலோ அப்பா நீ இவ்வளவு நல்ல தேவன் அல்லவா. நான் நடந்தாலோ நடந்தாலோ ஓ பாடுத்தாலோ அப்பா அப்பா நீர் ஓராலா அப்பா அப்பா நீர்
நன்றி ராஜா உமக்கு ஆண்டவரே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காக்கிற தெய்வமே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் முன்னும் பின்னும் என் வாழ்க்கையை நெருக்குகிறவரே, முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின். அதான் விசுவாசம். என் வாழ்க்கை அவர் நெருக்கினால் அவர் என்னோடு தான் இருக்கிறார். நெருக்கி மனுஷர்களா நெருக்கம், சூழ்நிலைகளா நெருக்கம், சூழ்ந்திருக்கின்றோம் திருக்கரத்தாலும் திருக்கரத்தால் தீனம் பற்றி பிடித்திருக்கிறீர், பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வாழ்க்கை அவர் நெருக்கினாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறவர். இயேசு ராஜா என்னை காண்பவர். எவ்வளவு பெரிய ஞானம் இல்ல, எவ்வளவு பெரிய அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னை காண்பவரே, காண்பவரே, தினம் காப்பவர், என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள். ஆமாண்டவரே, மறைவாய் மறைவாய் வளர்வதை அதிசயமாக அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினவர். உருவாக்கி சொல்லுங்க, என்ன எவ்வளவு அழகா உருவாக்கினீங்கப்பா. பக்குவமாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா. Come on, இயேசு ராஜா. உங்க நன்றி மேல போகட்டும். நன்றி ராஜா. நீங்க தேவனை கனப்படுத்த விரும்பினால் சொல்லுங்க, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஓராலராதா காண்பவரே, தினம் காக்கிறவரே, அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்னை கண்டவரே, தினம் காப்பவர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, ஆமாப்பா, ஆமாப்பா. தேசத்துக்காக நன்றி சொல்லி 75வது குடியரசு தினத்தை தேசம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை நினைக்கல, காக்கலன்னா யாராலையும் காக்க முடியாது. நம்ம அப்படியே ஜெபத்தில் நிற்க போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக முடிந்தவர்கள் நெல்லுங்கள், முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். முழங்கால் போடணும்னு ஃபீல் பண்ண முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்றவங்க கர்த்தருக்கு அப்படியே ஜெபத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். குடியரசு தினத்தினுடைய வாழ்த்துக்கள் சபைக்கு. அல்லேலூயா. இந்த நாள் நம்ம தேசத்துக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அல்லேலூயா. நம்ம தேசத்துக்காய் ஜெபிக்கணுமா? கண்களை திறந்துக்கோங்க. நம்ம தேசத்துக்காய் ஜெபம் பண்ணணுமா?
கட்டாயம் ஜெபிக்கணும். எடுத்தவங்க, வேதம் இருக்கிறவங்க ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு பிற்பாடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி, எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6 எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த செக்ஷன் அதை தான் செய்ய போகிறோம். இவ்வளோ நேரம் அதை தான் செஞ்சோம். பாட்டினால ஆண்டவரை துதித்தோம், ஆராதித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். கட்டாயம் தேசம், சபை மட்டும்தான் தேசத்துக்காக ஜெபிக்க முடியும். வேற எந்த மதமும் அப்படி ஜெபம் பண்ணுறதா பைபிளும் சொல்லி கொடுக்கல, யாரும் சொல்லி கொடுக்கல. அல்லேலூயா. அப்போ இந்த தேசத்தில் எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க, எத்தனை மாநிலங்கள் இருக்கு, என்ன பிரச்சனை இந்த தேசத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் தானே ஜெபம் பண்ண முடியும். சும்மா தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா குறிப்பு இல்லாமல் ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கட்டாயம் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ராமே ஆண்டான்னு ராவண ஆண்டானலாம் இருக்கக்கூடாது. ஒரு சபை அடுத்து நம்மளுடைய கையில தான் இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜெபிக்கிறவர்கள்ட்ட தேவன் ஆசீர்வாதத்தை கேட்பார், ஜெபிக்கிறவங்கள்ட்ட தேவன் கணக்கு கேட்பார். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இன்னைக்கு உங்களெல்லாம் கர்த்தர் தேசத்துக்கான ஜெப குறிப்பில் யாரெல்லாம் பங்கு பெற்றீங்கன்னு அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்குவார். யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கான்னு அதையும் ஆண்டவர் மறக்காம என்ன பண்ணுவார்? அப்போ இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. சொல்லுங்க, அது என் மேலே விழுந்த கடமை. ஏன் தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறத குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த தேசத்துக்காக ஜெபிப்பது சபையாகிய எங்கள் மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. ரைட், நம்ம முதலாவது ஜெபிக்க போகிறோம். இது எத்தனாவது குடியரசு தினம்? முதல்ல அதில் தெளிவாக இருக்கணும். 75. ஏன் தெரியுமா தேசத்துக்கு ஜோமன்னு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசத்தில் இப்படிப்பட்ட ஊழல்கள், அநியாயம், அக்கிரமம் எல்லாம் இல்லை. தேசத்தினுடைய தலைவர்கள் மிக நேர்த்தியாக தேசத்தை ஆட்சி செய்தாங்க. அந்த இந்திய தேசத்தை விரும்பி அவங்க அந்த சீட்டில் உட்காரணும்னு ரொம்ப தியாகத்தோடு உட்கார்ந்து அந்த சீட்டில் ஆட்சி பண்ணாங்க. அதனால தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க கடமையை சரியாக செஞ்சுட்டு 5 வருஷம் கழித்து அவங்க இறங்கிட்டாங்க. ஆனால் இப்போ சாகிற வரைக்கும் நான் என் சீட்டை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரே போராட்டம் தேசத்துக்குள்ளே. அப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தேசத்தினுடைய அமைதியும் சமாதானமும் இந்த காலகட்டத்தில் இல்லைங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு வேதத்தில் வசனம் அன்னைக்கே கர்த்தர் எழுதி வச்சுட்டார். அப்போ தேசத்தில் சமாதானம் குறைஞ்சிரும், தலைவர்களுக்குள்ள ஒருமனம் குறைஞ்சு போயிடும், அந்த தியாக மனப்பான்மையெல்லாம் மாறி போயிரும்னு ஆண்டவருக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ தேசத்துக்காக ஜெபிக்கிறது என் மேலே உங்கள் மேலே விழுந்த கடமை. ரைட், முழங்கால் போட்டு கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறேன். ஆண்டவரை, இந்த நாளிலே ஸ்கூல்ஸ்லாம் கொடியேற்றி இருப்பாங்க, எல்லா பக்கமும் நிறைய அங்கங்கே வாலிபர்கள் எல்லாம் கொடியேற்றி இந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோடு அந்த கொடி ஏற்றுனதோட ஒரு ஸ்வீட் கொடுத்ததோட அவங்களுடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் சபையினுடைய வேலை சாகுற வரைக்கும், நம்ம மறிக்கிற வரைக்கும், அடுத்து இந்த சபை இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த சபையினுடைய வேலை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது, தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 75 ஆண்டு வரைக்கும் எங்கள் சபையை எங்கள் தேசத்தை கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தீங்க, கர்த்தர் நல்ல சமாதானத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்னும் தேவன் விரும்புகிற அத்தனை ஆசீர்வாதமும் இந்த தேசத்துக்குள்ளே வரணும்னா ஜெபிக்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும்னு சொன்னா தலைவர்களுடைய கையில் இல்லை. தேவஜனமே, தேவனை நம்மளை தாழ்த்தும் பொழுதே அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்துருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு.
ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தை சந்திங்க, எங்கள் தேசத்தின் மேல் உங்கள் நன்மை இறங்க பண்ணுங்க. எங்கள் தேசத்தில் நீர் வைத்திருக்கிற நன்மையான காலங்களுக்குள்ளே எங்கள் தேசம் வரணும்னு சொன்னால் ஜெபிக்கிற நாங்கள் சரியாக இன்னைக்கு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே சொல்லுங்க, ஒரு ஆத்தும பாரத்தினால் என்னை நிரப்புங்க. ஏதோ நாங்கள் வழக்கமாக 2-3 குறிப்புக்கு ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஆண்டவரே இன்றைக்காகிலும் அன்பு தேவ சபையே, ஒருவேளை புதன்கிழமை இந்த குடியரசு தினம் வந்திருந்தா நம்ம இப்படி ஜெபித்திருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்ததுனால ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறதுன்னு நான் எவ்வளோ சந்தோஷப்படணும் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நம்ம தேசத்தை குறித்து ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணணும்னா, இந்த தேசத்தில் என்ன காரியங்களெல்லாம் இருக்குன்னா 28 மாநிலங்கள் உண்டு, 8 யூனியன் பிரதேசங்கள் உண்டு, 740 மாவட்டங்கள். நம்ம இந்திய தேசத்தில் 1652 மொழிகள் உண்டு, 138 கோடி ஜனங்கள் கொண்ட தேசம் தான் இந்திய தேசம். நம்ம போடுற ஸ்தோத்திரம் 138 கோடி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 740 மாவட்டங்களிலே ஆண்டவரே 1652 மொழி பேசுகிற ஜனங்க இந்த இந்திய தேசத்தில் உண்டு. ஆண்டவரே நன்றி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் ஒன்று தான், ஆனால் இத்தனை மொழி பேசுகிற ஜனங்க நம்ம இந்திய தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே எல்லா வளமும் எங்கள் இந்திய தேசத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, கர்த்தருடைய சமாதானம் எங்கள் இந்திய தேசத்தின் மேலே பூரணமாக இறங்கட்டும். கர்த்தருடைய கிருபை எங்கள் இந்திய தேசத்தின் மேலே பூரணமாக இறங்கட்டும். 28 மாநிலங்களிலும் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். 8 யூனியன் பிரதேசங்களிலே கர்த்தருடைய ஆண்டவரே தயவு இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா 138 கோடி ஜனங்களும் என் ஆண்டவரை கண்டுகொள்ளட்டும் ஐயா. இயேசு உண்மை உள்ளவர், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் ரட்சகர் என்பதை அந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை என் ஆண்டவர் திறப்பீராக. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்தியாவில் அதிகார மையமாக இருக்கக்கூடிய யார் யாருக்காக ஜெபம் பண்ணணும்? 2 முக்கியமான நபர்கள், ஒன்று பிரதமர், இன்னொன்று ஜனாதிபதி. இவர்கள் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு சரியாய் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். இந்த 2 பேர் நம்ம இந்திய தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். இவங்க 2 பேரும் தங்களுடைய தலைமையை சரியாய் அவர்கள் இந்த தேசத்துக்காக அவங்க செய்து முடிக்கணும். இதில் வேற எந்த உள்நோக்கமும் உள்கருத்துக்களும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆட்சியாளர்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க 2 பேர்த்தையும் அந்த சீட்டில் உட்கார வச்சது நீங்கள் தான். முதல்ல சபை இதை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஜனாதிபதியும் பிரதமரும் தங்களுடைய ஆட்சியில் இருக்கவே முடியாது. அப்போ அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஜனங்களுக்கு நன்மை சேர்க்கிற வண்ணமாய் நிறைய திட்டங்களை புதிதாய் கொண்டு வர வேண்டும். இந்த ஆட்சியில அவர்கள் நிமித்தமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா, உமக்கு நன்றி. எங்க பிரதமருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க ஜனாதிபதிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே ஜனங்களுடைய நன்மைக்காக அவங்க உழைக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை ஆண்டவரே சேர்க்கிற வரையில ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல புதிய திட்டங்களை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைங்கள்லாம் இந்த நாட்களிலே சமாதான ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே அவர்களை எங்களுக்கு அதிகாரிகளாய் நீங்க வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய கண்களை எல்லாம் கர்த்தர் திறக்கும்படியாய் நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராவது ஒருவர் இந்த இந்திய தேசத்தை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து நம்மளுடைய தேசத்தினுடைய பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக இவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சி காலத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜனங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக, ஜனங்களை நேசிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய திட்டங்கள் நம்முடைய தேசத்துக்கு செயல்படுத்தப்படுவதாக. தேவன் வைத்த அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம்.
தேவன் வைத்த தலைவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய ஆட்சி காலத்துல எங்க பிள்ளைகள் சுகமா இந்த தேசத்துல சந்தோஷமா குடியிருக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இதற்காய் ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல தேசத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று சொன்ன வார்த்தையின் படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல குடியரசு நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இந்தியாவில் 40 கோடி ஜனங்க கொரோனாக்கு முன்னாடி வறுமையில் இருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் 70 கோடி ஜனங்க வறுமையில் இருக்கிறார்களாம். ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்காரவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்டில் ஒரு வண்டியை போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதாரம் பயங்கர டவுன் ஆயிருச்சு. 70 கோடி ஜனங்க ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வாழ்கிற தேசத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் தேசத்தினுடைய வறுமை என்ன தெரியுமா? குடிக்க கூட ஜனங்களுக்கு தண்ணி இல்லைங்க. கர்த்தர் அந்த அவல நிலை மாற்றணும்னா நம்ம தேசத்தில் நல்ல மழையை கட்டளையிடணும். ரெண்டாவது, அந்த மழை வந்ததுன்னா அதை தேக்கி வைக்கக்கூடிய பெரிய பெரிய டேம்ஸ் கட்டப்படணும். அதற்கு நிறைய திட்டங்களை போட்டு அந்த தண்ணியை சேமிக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அடுத்து 70 கோடி கொரோனால ஆஃப்டர் பாதிக்கப்பட்ட ஜனங்களை மறுபடியும் ஒரு செழிப்புக்குள்ள கொண்டு வரும்படியா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நல்ல குடியரசு தின நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று சொன்ன வசனத்தின் படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் முதலாவது நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இப்பொழுதுமாய் சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உங்க சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தேசத்திலே ஆண்டவரே தண்ணீர் பற்றாக்குறையின் நிமித்தமா ஏசப்பா வருடத்துல 2 லட்சம் ஜனங்க மரித்து போறாங்களே தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்க தேசத்தை ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. இப்படிப்பட்டதான பற்றாக்குறைகள் அவல நிலைகளை கர்த்தர் எங்க தேசத்திலிருந்து எடுத்து போடுவீராக ஏசப்பா. எங்க தேசத்திலே தேவன் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவீராக தகப்பனே. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தேசத்தை கடாட்சிக்கிற தேவன் அல்லவா. தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா தகப்பனே. நீங்க சொன்னீங்களே தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஏசப்பா எங்க தேசத்துல இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பற்றாக்குறைவை கர்த்தர் எடுத்து போடுவீராக ஏசப்பா. நல்ல ஆசீர்வாத மலைகளை ஆண்டவர் எந்த இடங்களிலெல்லாம் ஏசப்பா தண்ணீர் இல்லாம ஜனங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் நல்ல மழையை பெய்ய பண்ணுவீராக தகப்பனே. ஆண்டவரே மழை பெய்கிறதற்கு முன்னமே ஏசப்பா அதிகாரிகள் அந்தந்த பகுதிகளிலே ஏசப்பா ஞானமாய் ஆண்டவரே அணைகளை, ஏரிகளை, குளங்களை கட்டி வைத்து ஆண்டவரே பெய்கின்ற மழைகளை சேமித்து வைத்து ஏசப்பா வருங்காலத்திற்கு அதை ஆண்டவரே பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொள்ளுவதற்கு தேவன் அதிகாரிகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக ஏசப்பா. ஞானமாய் ஆட்சி காலத்திலே செயல்படுவார்களாக தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னுமாய் ஆண்டவரே தேசத்தில ஆண்டவரே பொருளாதாரத்தில ஜனங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க தகப்பனே. ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே ஏசப்பா. அந்த ஜனங்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஏசப்பா. தேசத்தினுடைய வறுமை ஒளியட்டும் ஐயா. தேசத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை கர்த்தர் எடுத்து போடுவீராக. பொருளாதாரத்தில் உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஏசப்பா. விவசாய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. ஆண்டவரே உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஜனங்க என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ
செய்கிறார்களோ, விவசாயம் செய்கிறார்களோ, சிறு தொழில், குறுந்தொழில், குடிசை தொழில், பெரிய பெரிய பிசினஸ் பண்ணுகிற ஜனங்களுடைய ஆண்டவரே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தேசத்தினுடைய பொருளாதாரத்திலே ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக இயேசப்பா. பொருளாதாரத்திலே இந்திய தேச பின்தங்கி இருந்தாலும் தேவன் தாமே அதை உயர்த்தி எங்க தேசத்திலே ஒரு செழிப்பையும் ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக இயேசப்பா. பஞ்ச தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இந்திய தேசத்திலே ஆண்டவரே நல்ல செழிப்பை கட்டளையிடுவீராக இயேசப்பா. தேவன் அப்படியாக பொருளாதாரத்திலே ஒரு உயர்வையும் ஆண்டவரே நீர்வட்டத்திலே இயேசப்பா பின்தங்கி இருக்கக்கூடிய கிராமங்களிலே கர்த்தர் நல்ல ஒரு உயர்வை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க கரத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். வணக்கம் வியூவர்ஸ், இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும் பாருங்க. நம்ம நாட்டோட 75வது குடியரசு தினத்தை நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொண்டாட்டங்கள்லயும் வேறுபாடு இருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு கொடி ஏத்துவோம், அதாவது பிளாக் ஹாய்ஸ்டிங். அதே ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிளாக் அன்ஃபோல்டிங் பண்ணுவாங்க, அதாவது கொடியை அவிழ்ப்பாங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு கொடி கம்பத்தோட கீழ்ப்பகுதியில கட்டப்பட்டிருக்கும். அதுவே குடியரசு தினத்தன்னைக்கு மேல கட்டி வச்சிருப்பாங்க, அதை அன்ஃபோல்ட் பண்ணுவாங்க. நாம சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில முதலா நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏத்துனாங்க. பின்னாடி அதையே வழக்கமா வச்சு ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் அன்னைக்கு பிரதம மந்திரி அவர்கள் டெல்லி செங்கோட்டையில கொடி ஏத்துறாங்க. நம்ம நாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றாலும் ஏறத்தாழ 2.5 வருடங்கள் கழிச்சுதான் நாம நமக்கான சட்டத்திட்டங்களை, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வர்றோம். நம்ம நாட்டோட தாய் வேதம்னு சொல்லப்படுற நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அந்த நாள் நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் அவங்க டெல்லியில் இருக்க ராஜ வீதியில், அதாவது ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி இருக்க ஒரு அகலமான சாலை, அங்கே தான் குடியரசு தின கொண்டாட்டங்களை நிகழ்த்துறாங்க. கொண்டாட்டங்கள்லையும் வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்தவங்களோட தியாகத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக நடந்த போராட்டங்கள் பற்றியும் விடுதலை வீரர்கள் பட்ட கஷ்டங்கள் பற்றியும் நினைவு கூர்ந்துக்கிறோம். இதுவே குடியரசு தினத்தன்னைக்கு நாம ஏற்கனவே சுதந்திரம் அடைஞ்ச நாடு அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில கொடி மேலேயே கட்டப்படுது. சுதந்திர தினத்தை விட குடியரசு தினத்தை நாம சிறப்பா கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருடமும் வெளிநாட்டுல இருந்து ஒரு தலைவரை சிறப்பு விருந்தினரா அழைக்கிறோம். இந்த கொண்டாட்டத்துல சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாடு பெற்ற வளர்ச்சியையும் இராணுவத்தோட பலத்தையும் பறைசாற்றும் விதமாக இராணுவ வீரர்களோட அணிவகுப்பு, முப்படைகளோட சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது. சுதந்திர தினத்தன்னைக்கு டெல்லியில பிரதமரும் மாநிலங்கள்ல முதலமைச்சரும் கொடியேற்றுறாங்க. அதே போல குடியரசு தினத்தன்னைக்கு டெல்லியில ஜனாதிபதியும் மாநிலங்கள்ல அவரோட பிரதிநிதியா செயல்படுற ஆளுநரும் கொடியேற்றுறாங்க. வரதட்சணை அப்படிங்கிற கொடுமையினால மரித்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறு பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திருமணமாகி பெண்கள் மறிக்க போறாங்க வரதட்சணை என்கிற கொடுமையினால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பாலியல் என்கிற வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இந்த தேசத்தை விட்டு கடந்து போகிறார்கள் நம்ம வாழ்கிற இந்திய தேசத்துல. அப்ப பெண்களுக்கு என்ன இல்லை? கணவன் வீட்டிலையும் பாதுகாப்பு இல்லை, பெற்றோர் வீட்டிலையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அந்த பாதுகாப்பு ஒரு சபை ஜெபிக்கிறதுனால உண்டாகும். அல்லேலூயா. பெண்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிகமாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்கள் பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, தேசத்தில் பாதுகாப்பு இல்லை, தகப்பன் வீட்டில் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போகிற ஸ்தலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் மாத்திரமே. பெண் குழந்தைகள் இருந்தா பாரத்தோடு தாய்மார் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒவ்வொரு பெண்கள் சகோதரிமார்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை நடத்தணும். வேலைக்கு போற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் எத்தனை கேட்குறோம் தெரியுங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும்,
உனக்கு டபுள் சேலரி கொடுக்குறேன், கொஞ்சம் ஓட்டி பண்ணு, கொஞ்சம் மேலிடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அவல நிலை எங்க தேசத்துல மாறணும் ஆண்டவரே. பெண்களுக்கு பெண்கள் இன்னைக்கு எதிரியா இருக்கிறாங்க. ஆனா நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. வேலைக்கு போகிற ஒவ்வொரு சகோதரிமாரும் எவ்வளவு அவசர அவசரமா ஓடுவாங்க தெரியுமா, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை. பஸ்ஸில் ஏறி திரும்பி இரவு வீடு வந்து சேரும் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுக்கு பிரச்சனைங்க. நம்ம தானே ஜெபம் பண்ணணும். கரங்களை உயர்த்துங்க பாப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் காலேஜ் படிக்கிறாங்களோ, எந்த பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போதோ பெண்கள் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் எல்லாரும் வந்துடுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலாம் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வருஷத்துக்கு 51 லட்சம் பிள்ளைகள் குழந்தைங்க எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்படுகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 51 லட்சம் குழந்தைங்க எய்ட்ஸ் என்கிற கொடிய வியாதியினால பாதிக்கப்படுகிறாங்க. ஏசப்பா நீங்க எங்க பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்ணாம யார் ஆண்டவரே எங்க தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுவாங்க? எங்க தேசத்துல உள்ள இப்படிப்பட்ட அவலங்கள் ஆண்டவரே மாறணும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அன்பு சபையே, பெண்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. 51 லட்சம் பிள்ளைகள் எய்ட்ஸில் பாதிக்கப்படுகிறாங்க. இதில் உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு சராசரியா 30 லட்சம் பெண்கள் விபச்சார அந்த தொழிலுக்குள்ள உட்படுத்தப்படுகிறார்கள். நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் 2 கரத்தையும் உயர்த்தி ஆண்டவரே, ஒரு பக்கம் தேசம் செழிப்பா இருக்கணும், செழிப்பா இருக்கு, 5 ஆண்டு கால திட்டம் அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த நிலைமை மாறலையே. எசப்பா மனம் இறங்குங்க. ஒரே ஒரு வார்த்தை, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க, எங்க இந்திய தேசத்துக்கு மனம் இறங்குங்க. 30 லட்சம் பிள்ளைகள், தன் குடும்பம் உண்டு, பெற்றோர் உண்டு, கூட பிறந்தவங்க உண்டு. ஆண்டவரே அதெல்லாம் மறந்துட்டு எசப்பா இப்படி ஆண்டவரே கட்டாயத்தின் பேரில் 30 லட்சம் பேர் இந்த தொழிலுக்குள்ள ஈடுபடுத்தப்படுறாங்க. ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல இந்த தொழில்கள் வருகிற நாட்களில் நடக்கக்கூடாது ஆண்டவரே. விசேஷமா மும்பைக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் ரெட் லைட் என்று அழைக்கப்படுகிற அந்த மும்பை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரமா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சகோதரிமாரையெல்லாம் நாங்க விடுதலையாக்குகிறோம், விடுதலையாக்குகிறோம், விடுதலையாக்குகிறோம். அவங்களா ஆசைப்பட்டு போனாங்களா இல்லைன்னா மற்றவங்களால கட்டாயப்படுத்தப்பட்டு போனாங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த மும்பை பகுதியை கர்த்தர் சந்திக்கணும். ரெட் லைட் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி தேவனால சந்திக்கப்படட்டும், சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜீவா நகர் பகுதியில் அப்படிப்பட்ட தொழிலை ஈடுபடுத்தப்பட்டு போலீஸ் எல்லாம் வந்தாங்க. நம்ம விசுவாசிகள் சொன்னாங்க, நம்ம இப்போ முன்னாடி ஜெபம் பண்ணது இந்திய தேசத்தில் இப்படி நடக்குதுன்னு. இப்போ எங்கே தெரியுங்களா நடக்குது? நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம ஏரியாவில் எவ்வளோ மோசமாக இந்திய தேசத்துக்குள்ளே சாத்தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜீவா நகர்லங்க. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே என் தேசத்தை அழிக்கக்கூடாதுன்னு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் தேசத்தை அழிச்சு ஆண்டவரே, எங்க தேசம் என்பது எங்க பிள்ளைகள், எங்க சகோதர சகோதரிகள். ஆண்டவரே கர்த்தருடைய கோபம் இந்த பட்டணத்தில் தேசத்தில் பெருக பெருக தேவ கோபம் இறங்கும். ஆனால் ஜெபிக்கிற நம்ம முகத்தை கண்டு அந்த கோபத்தின் காலங்களை கர்த்தர் தடுத்து போட்டுருவாரு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் எங்கெல்லாம் விபச்சார விடுதிகள் மறைமுகமாய் நடத்தப்படுகிறதோ, எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படிப்பட்ட ஆண்டவரே அவல நிலைகள், ஆண்டவரே துணிகரங்கள் உண்டோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நீங்க சந்திங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரி பாரதி, நீங்க ஆயத்தமா இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்னா, கண்களை திறந்து பார்த்து கொள்ளுங்க. நம்ம இந்திய தேசத்துல 70% கொண்ட இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சீரழிவு என்ன தெரியுங்களா? செல்போன். என்னது? என்னைக்கு இந்த செல்போன் வந்ததோ அன்னைக்கே இந்த நம்ம தேசத்தில் உள்ள அத்தனை வாலிப பிள்ளைகளும் சீரழிஞ்சு போயிட்டாங்க. முத பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும், இப்படி போட்டு ரிங் அடிப்போம் இல்லையா, இப்படி லைனாக நம்பர் மாற்று, அது ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும். இன்னைக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேர் கையில் என்ன இருக்குது? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. அம்மா கூப்பிட்டா யாரும் வரதில்லை. ஒரே வீட்டுக்குள்ளே மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. 10 நிமிஷத்தில் வரலன்னா சாப்பாடு கிடைக்காது. பேசுறதில்ல, ஜனங்க பேசுறதில்ல. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாரும் இப்போ கடக்கோடியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கையில் கூட என்ன இருக்குது? அம்மா அப்பாட்ட சண்டை. நீ சோறு போடுறியோ இல்லையோ, செல்ஃபோனு கொடுக்கலன்னா என்னை ஏன் நீ பெத்த? அசிங்கமாக பிள்ளைங்க கேட்குது. எல்லா கையிலையும் இப்போ என்ன இருக்குது? செல்ஃபோன். இந்த செல்ஃபோனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பிள்ளைகள் ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கவர்மெண்ட்டு இத்தனைக்கும் இதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு வேற பர்மிஷன் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. யார் கையில் தர ஆண்டவர் கேட்பாரு? ஜெபிக்கிற நம்ம கையில் தான். எத்தனைக்கு ஜெபம் பண்ணுறதுன்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இத்தனை காரியத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பீங்களாங்க? ஆண்டவரே என் கணவன் ஆசீர்வாதி, என் பிள்ளை ஆசீர்வாதி, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், கடனில் இருக்கிற நகை அடமானத்தில் இருக்க திருப்பப்படணும். நம்ம ஜெப குறிப்பு வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளாவது தேசத்துக்காய் ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா, 70% கொண்ட ஜனங்க போதையில், முதல்ல ஆபாச படம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதுக்கு ஆதாரமாக நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியினுடைய மகன் போதை பழக்கத்துக்கு 2 வாலிப பசங்க அடிமையாக இருக்காங்க. அந்த 2 பசங்க என்ன தெரியுமா படிக்கிறாங்க? ஒருத்தன் 10th, ஒருத்தன் 12th. நம்ம சபையில் இருக்கக்கூடிய இப்போ நாங்கள் ஒரு அந்த போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு நாங்கள் அந்த 2 பசங்களை அனுப்பி இப்போ அவங்களுடைய கஸ்டடியில் அந்த 2 பசங்க இருக்கிறாங்க. வீட்டுக்கு இனி அவங்க அனுப்பலன்ட்டாங்க. சபை அந்த பொறுப்பை செய்ததுனால இப்போ போதை பழக்கத்துக்கு இந்த 2 வாரம் கண்ட்ரோல் ஆயிருக்கு அந்த 2 பசங்க. எங்கேயோ ஜெபம் பண்ண வேணாம், நம்ம சபைக்குள்ளேயே ஒரு 2 வாலிப பசங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் மாறணும்னா கர்த்தர் கிருபையாய் அவர்களை சந்திக்கணும். போதை யாரெல்லாம் போதை சப்ளை பண்ணுறானோ முதல்ல கர்த்தர் அவனை சந்திக்கணுங்க. எங்கே போகுது தெரியுமா? ஸ்கூல், காலேஜ், அதிகமாக பிசாசு டார்கெட் பண்ணுற இடம். அந்த இடத்துல வெளியில் வந்து நின்றுக்கிறானுங்க. நின்றுக்கிட்டு எல்லா போதை பழக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான பொருட்கள் ஒரு நாளைக்கு விற்கப்படுகிறது. ஈரோட்டுக்குள்ளேயே நான் சொல்லுகிறேன். கண்களை மூடலாமா? ஆண்டவரை பார்த்து 2 குறிப்பு சகோதரி ஜெபம் பண்ண போகிறாங்க. 1, ஸ்தோத்திரம், போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஜெபம் பண்ணு. ஏசப்பா நிர்விசாரமா, ஏசப்பா வீட்டுக்குள்ள செல்போனுக்கு அடிமையாய் படுத்திருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு வாலிப பசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிற எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் வீட்டில் இருக்காங்களே தகப்பனே, ஒரு விசையாய் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே பெற்றோருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு கர்த்தாவே நிர்விசாரமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் உலக காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு சகோதரிக்காய், ஒவ்வொரு சகோதரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏசப்பா இந்த விடுமுறை நாட்களில் கர்த்தாவே உணர்வில்லாதபடிக்கு ஏசப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நிர்விசாரமாய் திரிகிற நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே ஏசப்பா செவியை சாய்க்காதபடி தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஏசப்பா போதை பொருளுக்கு அடிமையாய் இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபருக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பசங்களையும் ஏசப்பா அப்பா அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகாதபடி ஆண்டவரே அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியானவரே நீர் அந்த பிள்ளைகளுக்குள்ள வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. தேவன் ஒருவர் பார்க்கிறார் என்று உணர்வு ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஏசப்பாவுடைய கண்கள் திறக்கப்படட்ட ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு தெரியாத ஆண்டவரே, வீட்டுக்கு தெரியாத அநேக காரியங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்காங்களே தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர சத்ரு மறைவாய் வைத்த கண்ணி வலையில ஏசப்பா பிள்ளைகள் விழாதபடிக்கு ஆவியானவரே ஸ்தோத்திர ஒரு விஷயம் எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கத்த நிறைய
ஈரோடு மாவட்டத்துல ஒவ்வொரு வாலிபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துணிகரமான காரியத்திலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களால மட்டும்தான் ஏசப்பா விடுவிக்க முடியும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற பாவங்களுக்குள்ள கடக்கிற கர்த்தாவே, ஆபாச காரியங்களுக்குள்ள கடக்கிற ஆண்டவரே, சினிமாக்குள்ள கடக்கிற கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு வாலிபரையும் என் தேவன் ஏசப்பா நீ தொடும்படியாய் கர்த்தாவே, நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீர் அப்படியே சந்திக்க போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆட்களை அனுப்பும்படி இன்னைக்கு நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உலகத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் கூட்டிட்டு வந்தது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா 138 கோடி இருக்கிற ஜனங்க மத்தியில் வெறும் 5 கோடி ஜனங்க மட்டும் சந்திக்கப்பட்டிருக்காங்க. ஏசப்பா நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற ஜனங்களை எழுப்புவீராக ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பட்டும் ஏசப்பா. நாங்கள் பாடுகிறது மட்டும் இல்லை ஏசப்பா, உம்முடைய சமூகத்துல நாங்கள் கதறுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜனங்களையும் சீஷர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொரு ஜனங்களும் புறப்பட்டு செல்வார்களாக ஏசப்பா. உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியர்களை, வைராக்கியம் உள்ள ஊழியர்களை அப்பா, உமக்காக மரிக்கிற ஊழியர்களை, உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக ஏசப்பா. வட மாநிலங்கள்ல உம்முடைய திருச்சபைகள்ல உம்முடைய பிரசங்கங்கள் அறிவிக்கப்படட்டும். அங்க இருக்கிற மந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் தங்களை சந்திக்கிற அனுபவத்துக்குள்ள, உம்மை சந்திக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து செல்லட்டும். இந்த உலகம் இயேசுவே ஆண்டவர்னு முழங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைக்கட்டும் ஏசப்பா. குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்குகிறோம். உம்முடைய சுதந்திரம் இந்த தேசத்துக்கு கடந்து செல்லட்டும். 75 வருட ஆட்சி ஏசப்பா. உம்முடைய சுவிசேஷம் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் கடந்து செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்புங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லட்டும், ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் செல்லட்டும் ஏசப்பா. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்தை சுதந்திரிக்க புறப்படும் மகளே, சேனையின் கர்த்தர் முன்னே நடப்பார். கரங்களை தட்டி பாடலாமா? பாடுவோமா? கைகளை தட்டி. ஓ தேசத்தை சுதந்திரிக்க புறப்படும் மகனே, தேசத்தை சுதந்திரிக்க புறப்படும் மகளே, சேனையின் கர்த்தர் நம் முன்னே நடப்பார். சேனையின் கர்த்தர் நம் முன்னே நடப்பார். அட நிச்சயமா இந்தியாவை சுதந்திரிப்போம். அட நிச்சயமா இந்தியாவை சுதந்திரிப்போம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். துதி அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? ஆமென். யுத்த வீரன் யோசியாவின் சந்ததி அல்லோ, நடந்து போய் தேசங்களை சுதந்தரிப்போம். யுத்த வீரன் யோசுவாவின் சந்ததி அல்லோ, நடந்து போய் தேசங்களை சுதந்தரிப்போம். அரணான பட்டணத்தை சுதந்தரிப்போம். அட சத்துருவ காலால மீதிடுவோம். அட சத்துருவ காலால மீதிடும். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். துதி அல்லேலூயா அல்லேலூயா, துதி அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா துதி அல்லேலூயா, அல்லேலூயா துதி அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா.
சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் இடைபடுகிற நேரங்களுக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இங்கே நிறைய நேரம் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு கடந்த 2 மணி நேரமும் பாடினோம், ஜெபம் துதித்தோம். ஆண்டவரை இன்ஃபர்மேஷன் சொல்லி நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இப்பொழுதும் உடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். நீர் எங்களோடு பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம கேட்டுட்டு பிறகு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் எப்படி நம்முடைய தேசத்தை வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு செய்தியில வேதத்தில் வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வாக்கியத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 24-25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதல்களை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஜெப நேரங்கள் அதிகமாகும். அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாம இருந்தோம்னா நம்ம என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியாம வார்த்தைகளினாலே உலறிக்கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம். அதனால தான் பைபிள் சொல்லுது, அதிகமான வசனப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்காதிருங்கள், வார்த்தைகளினாலே அலப்பாதேயுங்கள். உங்க ஜெபத்தில் என்ன செய்யக்கூடாது? அலப்பக்கூடாது. இன்ஃபர்மேஷன் அழகா சொல்லணும். இந்த காரியத்துக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம தேசத்துக்காக நம்ம ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் எப்படி தேவனால் கேட்கப்படுகிறது, அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 24-25 தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலி செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இந்த வாதை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுடைய கோபத்தை குறைக்கிற சம்பவத்தை வாசிக்கிறோம். தேசத்தில் கர்த்தருடைய வாதைகள் பெருகிற்று. அன்னைக்கு இஸ்ரவேலின் மேல கர்த்தர் கோபமாயிருந்தார். அவருடைய கிரியைகளின் நிமித்தம் கோபமாயிருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய கோபத்தை தணிக்க வேண்டுமானால், இந்த தேசத்தின் மேல தேவன் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களை கேட்க வேண்டுமானால், ஒரு கூட்டம் அல்லேலூயா தேசத்துக்காக ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். ஜெபம் இல்லாமல் கர்த்தர் தேசத்துல கிரியை செய்ய முடியாது. இது அவருடைய தேசம்தான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப எல்லாத்துக்குமே ஜெபந்தான். ஆண்டவர் கிரியை செய்யணும்னாலும் ஜெபந்தான், ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்பணும்னாலும் ஜெபந்தான், சபை வளரணும்னாலும் ஜெபந்தான். ஆமென். ஜெபம் ஜெபம் ஜெபம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல. முதலாவது, இந்த நாளில் இந்த சபையில இந்த பலிபீடத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்ப வேதம் சொல்லுது, தேசத்துக்காக விண்ணப்பம். நிறைய ஜெபங்கள் சபைகளுக்காக பண்ணுகிறோம், மனம் திரும்புதலுக்காக பண்ணுகிறோம். ஆனா தேசத்துக்காக தாவீது தேவனுக்கு என்ன செய்தானாம்? பலிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருக்கு செலுத்தினான். ஏன்? தேவனுடைய கோபம் தேசத்துல இருந்தது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம தேசத்தின் மேல ஆண்டவர் சந்தோஷமா இருக்காரான்னு பார்க்கணும். சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா தேசத்துல பாவம் பெருகும் போது, தேசம் ஆண்டவரை தேடாத போது தேவனுடைய கோபம் என்னவா இருக்கும்? தேசத்தின் மேலதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப தாவீது செய்த செயல்களினால தேவன் அந்த தேசத்துக்காய் செய்தருளின ஜெபத்தை கேட்டார். அப்படியே இஸ்ரவேலில் இருந்த வாதை, நான் விசுவாசிக்கிறேன், எத்தனையோ கோடி ஜனங்கள் பண்ற ஜெபம் தான் இந்த தேசத்தை தேவ கோபத்திலிருந்து காக்குது. அல்லேலூயா. அப்ப நாம பண்ற ஜெபம் என்ன மாற்றத்தை, என்ன கிரியைகளை தேசத்தில் செய்யும்?
நம்ம என்ன 1 hour தானே பாஸ்டர் ஜெபம் பண்ணோம், 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். பாடுறோம் ஜெபம் பண்ணுறோம், பாடுறோம் ஜெபம் பண்ணுறோம். இல்லை, தேவனுக்கு மகிமை. அப்போ இப்படி அநேகர் சிறுதுளி தான் பெருவெல்லம் பண்ணுற மாதிரி இந்த ஜெபத்தை போல இன்னைக்கு தேசத்தில் எத்தனையோ இடங்களில் சிறப்பு ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு தூபமும் நறுமணமா எது போகுமா? பரிசுத்தவான்கள் ஜெபங்கள் தான் பைபிள்ல சொல்லுது. வெளிப்படுத்தும் விசேஷத்துல தூபமாய் தூப வர்க்கமாய் தேவ சமூகத்துல தேவன் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். அப்ப பரிசுத்தவான்களின் ஜெபம் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் பண்ற ஜெபத்தை கேட்பாரா? பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்களின் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு என்ன காரியம் தேசத்துல செய்வார்? ஆண்டவருக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவருக்கு மகிமை 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க போறோம். ஒவ்வொருத்தருடைய ஜெபங்கள்ல இருந்தும் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை அங்கே வேதத்துல கிரியை செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். Turn your Bible with me. Hallelujah. The book of Acts chapter 10. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் ஒரு தனிப்பட்ட மனிதனால் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் என்ன செய்தா? தேவ சந்நிதிக்கு போய் எட்டியது. ஹalleluya. ஸ்தோத்திரம். நான் அந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தேவ சந்நிதிக்கு போய் எட்டுகிற ஜெபம். எத்தனையோ ஜெபங்கள் தேவ சந்நிதிக்கு போவது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. ஏன் தேவ சமூகத்துக்கு போக மாட்டேங்குது? அது வேற பிரசங்கம், அது இன்னொரு பிரசங்கம். அவன் கருத்தா ஜெபம் இல்ல, அவன் உண்மையா ஜெபம் இல்ல, உள்ளத்தின் ஆழத்தின் ஜெபம் இல்ல, ஏதோ கடமைக்காக பண்ண ஜெபங்கள் போகாது. ஆனா இந்த மனுஷன் எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். யாரு? கொர்நேலியு. அவனை குறித்து 4 காரியம் காலையில் இன்னைக்கு வாசித்து கொண்டிருந்தேன். அவன் தேவனுக்கு பயந்தவன், தன் வீட்டார் அனைவரோடு பயந்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்லுது அந்த ஜெபம் என்ன செய்ததா? தேவனுக்கு நினைப்பூட்டுகிற காரியம். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. உங்க ஜெபமும் சபையிலிருந்து புறப்படுகிற ஜெபமும் தேவனுக்கு சில காரியங்களை என்ன செய்யும்? நினைப்பூட்டும். அப்படின்னு என்ன மறந்துடுறவரா? இல்ல, தேவனை நினைவுபடுத்துகிறோம். நீ யாத்திராகமோ 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி வசனங்கள்ல வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தொள்ளினார், பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்றினார். அப்ப என்னத்தை நினைப்பூட்டுறாங்க? ஆண்டவரே, எங்க பிதாக்களோடு நீர் உடன்படிக்கை பண்ணினீரே, எங்களை விடுதலையாக்குவேன்னு சொன்னீரே, கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னீரேன்னு பண்ண ஜெபம் இஸ்ரவேல் புத்திரருடைய பெருமூச்சை கேட்டு தேவன் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்தார். அப்ப ஜெபம் முதலாவது என்ன செய்யும்? நினைப்பூட்டும். ஆண்டவரே, எங்க தேசத்தை அழிச்சிடாதீங்க, எங்க தேசத்தை நினைக்கிறோம், பாவம் பெருகுது ஆண்டவரே, வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனம், அழிச்சிடாதீங்கப்பா, நீங்க சொன்ன வாக்குகளை ஹல்லேலூயா தேசத்துக்காக நினைங்கப்பா. ஆமென். இந்த தேசத்துல வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுங்க, சித்தத்தை நினைப்பூட்டுகிறோம். ஸ்தோத்திரம். அப்ப ஒரு காரியத்தை தேவனுக்கு நினைப்பூட்டும் போது தேவன் என்ன செய்வார்? செயல்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் செயல்படணும்னா நினைப்பூட்ட. அப்ப கொர்நேலியுவின் ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுகிற காரியமா போச்சு. அப்ப நாம தேசத்துக்காக என்ன செய்யறோம்? ஆண்டவரே, எங்க தேசத்துக்கான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவருடைய வருகைக்குள்ள உங்களுடைய ஜனத்தை சந்திங்க. நீங்க வச்சிருக்கிற எல்லா நோக்கங்களும் நிறைவேறணும். ஆமென். இதை நினைப்பூட்டுகிறோம். அப்ப முதல்ல ஜெபம் தேவனை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. தூங்க வைக்காது. தூங்குறதுலயே அல்லேலூயா சொல்ற ஒரு ஆள் நம்ம கோசி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னமோ பாச சொல்லட்டும், ஆனா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஆமென். அல்லேலூயா கிடைக்குது. ஆண்டவருக்கு அந்த பிரச்சனை நம்ம இங்க உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். நம்ம வெளியில இருந்தோம்னா அந்த பிரச்சனையே வராது பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல நாம பண்ற ஜெபங்கள் தேவனுக்கு என்ன செய்யும்? நினைப்பூட்டும்.
தேசத்தை நினைப்பூட்டுகிறோம். அல்லேலூயா. 2000 வருஷமா சுவிசேஷம் வந்து ஆயிற்று ஆண்டவரே, ஆனா இன்னும் சந்திக்கப்படாம இருக்கு. சந்திங்க. ஆண்டவர் நோக்கத்தோடு தான் ஸ்தேவானை அனுப்பினார். பரிசுத்தவான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, நினைப்பூட்டுகிறோம். அந்த பரிசுத்தவான ரத்தத்தை நினைக்கிறோம், மிஷனரிகளுடைய ரத்தத்தை நினைக்கிறோம். அவங்க பண்ணின சிந்தின ரத்தம் எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டட்டும். அப்ப ரெண்டாவது, அப்ப ஜெபம் ரெண்டாவது என்ன செய்யுமாம்? எஸ்தரின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு வந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவுக்கு முந்தின புஸ்தகம் எஸ்தரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல ஒரு காரியத்தை நாம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலங்களும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் யூதர்கள் பண்ணின ஜெபம். இது மொர்தெகாயின் நாட்களிலே நடந்த ஜெபம். ஆமென். இது தனிப்பட்ட மனிதன் அல்ல, இது ஒரு தேசமே புலம்புகிறது. ஸ்தோத்திரம். 127 தேசத்தில் இருந்த யூதர்கள் தேவனை நோக்கி ஒரு காரியத்துக்காக ஜெபித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த ஜெபத்தில் என்ன இருந்தது? புலம்பல் இருந்தது, அழுகை இருந்தது, விண்ணப்பம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, உபவாசம் இருந்தது. இதெல்லாம் ஒரு ஜெபத்துக்குள்ள இருக்கணும். சாப்பிட்டு வந்தவங்களா ஆமென் சொல்லுங்க. சாப்பிட்டு வந்தீங்களா? வெரி குட். உண்மையை ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? நான் இன்னைக்கு உபவாச கூட்டம் தான், ஆனால் பரவாயில்ல உங்களோட சூழ்நிலை. ஆனால் இங்கே ஒரு உபவாசத்தில் இந்த ஜெபத்தில் என்ன இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருந்தது. சார் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜெபத்தில் இதெல்லாம் இருக்கணும். உபவாசம் இருக்கணும், அழுகை இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும், கண்ணீர் இருக்கணும், புலம்பல் இருக்கணும். இதெல்லாம் இது எப்போ வரும்? சாதாரணமாக ஒரு ஜெபத்தில் நீங்கள் அழுதுற மாட்டீங்க. உங்கள் சூழ்நிலை உங்களை நெருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வேற வழியே இல்லாமல் உங்கள் ஜெபத்தில் என்ன வரும்? அப்படிப்பட்ட அழுகையும் புலம்பலும் கண்ணீர். அப்ப யூதர்களுக்கு மரண நாள் குறிக்கப்பட்டது. இந்த நாள் ஆதார் மாதமாகிய அந்த மாசத்துல 12ஆம் தேதியில கொல்லப்படுவாங்கன்ற ஒரு கட்டளை போடப்பட்டது. அப்ப யூதர்களுக்கு மரண பயம் வந்தபோது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேசம் முழுவதும் ஜெபிக்கிறது. கவனிங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன ஆச்சு? வேதம் சொல்லுது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணு. அப்ப ஒரு ஜெபம் காரியத்தையே மாற்றும். ஆமென். ஆமா, யாரு வேணா என்ன வேணா திட்டம் போட்டுட்டோம் தேசத்துல. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஆமென், ஒரு பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த ஜெபத்தையும் தாண்டி ஒரு காரியம். அப்ப ஜெபத்துல எப்பொழுதுமே நாம ஒரு விருப்பத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஒரு முடிவை வச்சுக்கிட்டு ஜெபம், இப்படித்தான் நடக்கணும் ஆண்டவரே, நாங்க விரும்புற ஆள் தான் வரணும் அப்படிலாம் சொல்லப்படாது. அப்படி பண்ணி ஏமாந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பண்ண தெரியாம பண்ண ஜபங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா இப்ப அப்படி ஜபம் பண்ண முடியாது. அப்ப இன்னார்தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், காரியத்தை மாத்துங்க, அது போதும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப தங்களுடைய காரியம் மாற்றப்படும்படி யூதர்கள் அழுது ஜெபித்தார்கள். நடந்தே ஆகணும், நாங்க தப்பு வைக்கப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. 24ஆம் வருடம் இந்த வருஷ தேர்தல் தான். ஹலோ கவனிங்க, கடைசி தேர்தல்னு சொல்றான். கடைசி தேர்தல். இனி தேசத்தில் தேர்தலும் இல்லை, கட்சிகளும் இல்லைன்றான். அடுத்த தேர்தலில் சில காரியங்கள் குறிப்பிட்ட நபர்கள் ஜெயித்து விட்டால் என்ன இல்லை, ஒரே ஆட்சி, அவ்வளோதான். ஒரே மதம், ஒரே தேசம், அப்படி கொண்டுனா இனி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அரசாங்கத்துக்கு விரோதமான பேச போகிறது இல்லை. ஆமென். நம்ம காரியத்தை எங்கே கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, அன்னைக்கு இருந்த அந்த ராஜாவின் கண்களில் எந்த தயவும் இல்லை. அவன்கிட்ட போய் யார் பேசுறதுன்னு தெரியல. யார் அந்த ராஜா? எஸ்தர் புத்தகத்துல இருந்து அகாஸ்வேர். இந்த அகாஸ்வேர்கிட்ட போய் பேசணும். இவங்களுக்காக பேச, நமக்காக பேசுறது யாரா இருக்காங்களா தேசத்தில்? கொஞ்சம் கவனிங்க. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா? ஒரு கிறிஸ்தவ எம்பி இருக்கிறாரா? அப்படியே இருந்தாலும் பேச முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா மெஜாரிட்டியா இருக்கிறவங்க தான் அங்க ஆளுகை செய்ய முடியும். ஒருத்தர் எந்திரிச்சு கத்தனா ஒன்றும் ஆகாது. ஆனா நமக்காக பேசுறதுக்கு எத்தனையோ புறஜாதி எம்பிகளை கத்தர் வச்சிருக்கார். ஆனாலும் அவங்க பேச்சு எடுபடலை. யார் தான் பேசணும்? இப்ப கத்தர் தான் பேசணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இஸ்ரவேலுடைய தலைநகரம் எருசலேமாக அங்கீகரிக்கப்படலை.
டெல் அவீவ் என்கிற பட்டணம் தான் அங்க தலைநகராக இருந்தது. ஆனா வேதத்தின்படி எது தலைநகரா வரணும்? எருசலேம் தான் தலைநகரமா வரணும். ஏன்னா தாவீதுடைய நகரம் தான் தலைநகரமா இருக்கணும். அப்ப கவனிங்க, இதை வரலாற்றில் 1949 விடுதலையான அந்த இஸ்ரேல் தேசம் அன்றையிலிருந்து டெல் அவீவ் தான் தலைநகர். ஆனா எருசலேம் வரணும், வேதத்தின்படி வசனம் நிறைவேறணும். அப்ப என்ன செய்யணும்? உலக நாடுகள் அங்கீகரிக்கணும். யார் அங்கீகரிக்கல? எருசலேமை. ஏன்னா எருசலேம்ல தான் பிரச்சனை இருக்கு. இப்ப பாலஸ்தீனர்களுக்கு யூதர்களுக்கு பிரச்சனை. இந்த பாலஸ்தீனர்களுக்கு புனிதம் நகரமும் அங்கதான் இருக்குது, எருசலேம் யூதர்களுக்கு புனிதமும் அங்கதான் இருக்குது. ஏன்னா யூதர்களுக்கு ஆலயம் கட்டணும், 2 பேருடைய இடமும் அங்கதான் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அமெரிக்க ஜனாதிபதியா ட்ரம்ப்பை கொண்டு வந்தார். இந்த ட்ரம்ப்போடைய மருமக யாருன்னா ஒரு ஜூ, குஷ்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூ. அவனுடைய மகளை தான் அந்த ஜூ கல்யாணம் பண்ணியிருந்தார். இப்போ அவர் எங்கே வந்துட்டார்? வெள்ளை மாளிகை வந்துட்டார். ட்ரம்ப் தன்னுடைய மகளுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை கொண்டு வந்து எங்கே அடிச்சார் பாருங்க ஆண்டவர். முதல்ல அமெரிக்கா தன்னுடைய அந்த எம்பசியை தூக்கி எருசலேமில் போட்டாங்க. எருசலேமுக்கு வந்தோடனே எருசலேமை யூதருடைய தலைநகராக அங்கீகரிக்கிறோம்னு அங்கீகரிச்சாங்க. அமெரிக்கா அங்கீகரிச்சோன்னா உலக நாடுகள் ஃபுல்லாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, வசனம் நிறைவேறும்னா கர்த்தர் என்ன வேணா செய்வார். எல்லா ஜனாதிபதியும் 10 வருஷம் இருப்பாங்க, 8 வருஷம் இருப்பாங்க அமெரிக்காவில். ஆனால் ட்ரம்ப் மட்டும் தான் முதல் முறையாக 4 வருஷம் இருந்தார். ஏன்னா அந்த 4 வருஷத்தில் கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றிட்டார். அவ்வளோதான். கொண்டு வந்தார், நோக்கம் நிறைவேறணும்னு அவனை தூக்கி போட்டார் ஆளை. கர்த்தர் அதை செய்வார். அப்போ தேசத்துக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், ஆண்டவரே இனி அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இப்படித்தான் வரணும்லாம் இல்லை. ஆண்டவர் யூதர்கள் அழுது ஜெபித்தது போல காரியத்தை மாற்றுங்க. அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. கை உயர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லா பலமும் இன்னைக்கு எல்லா கட்சிகளை காட்டில அதிகமா இருக்கு. ஸ்தோத்திரம். எல்லாம் இருந்தும் பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார், சிரிப்பார். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எல்லாம் உங்க கையில இருந்தும் உங்க கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்குன்றத நாங்க விசுவாசிக்கிறோம். தேவன் யாரை கொண்டு வந்து மேல உட்கார வைக்கணுமோ ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற. அப்போ ஒரு காரியம் சொல்லுவோம், நீங்க காரியத்தை மாத்துங்க. ஜெபம் பண்ண போறோம், காரியம் மாறும். மூன்றாவது, இந்த ஜெபம் என்ன செய்யுமாம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7:14 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமம் கொடுப்பேன். இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன்னா நான் இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா. அல்லேலூயா. எத்தனையோ திட்டங்கள் போட்டாலும் அது ஓரளவு தான் பலன் கொடுக்குது, முடிந்த அளவு தான் பலன் கொடுக்குது. ஆனா நிறைவான பலன், அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அப்ப ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணா தேசத்துக்கு என்ன வரும்? சேமம். அப்படின்னா ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆமா, சாபம் மாறிட்டாலே தேசத்துக்குள்ள என்ன வரும்? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த குட்டி தேசம், அந்த குட்டி தேசத்துக்குள்ள கடவுள் இல்லை, கடவுளை தேடல, ஆண்டவரோடு பின்னாடி போயிட்டாங்க. அப்போ அந்த தேசத்துல பைபிள் சொல்லுதுல, என்னை விட்டு நீ போனா முள்ளும் குறுக்கும் தான் முளைப்பிக்கும். நிலத்துல ஒண்ணுமே வரல, மழை பெய்யல, தேசம் வெறுமையாயிற்று. அவ்வளோ செழிப்பா இருந்த தேசம் வெறுமையா போச்சு, மழை இல்லை, என்ன போட்டாலும் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். தேசத்துல பஞ்சம். அப்ப ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார். தேசம் ஆண்டவர் பக்கம் வந்தது. பாருங்க, ஆண்டவருக்குள்ள வந்து தேசம் வர 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 ஆண்டவரை தேட அங்கங்க எழுப்புதல் கூட்டாங்க, அங்கங்க ஜெபம். தேசத்துல விளைகிற காய்கறி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல காட்டுறான், ஒரு கேரட் இவ்வளவு பெருசு இருக்குது. பயங்கர செழிப்பு, மழை, நிலமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அப்ப தேவன் ஒரு தேசத்தை சாபத்துக்குள்ளேயும் நடத்த முடியும், ஒரு தேவன் தேசத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் நடத்த முடியும். ஹல்லேலூயா. பக்கத்து நாடுகள் எல்லாம் பஞ்சம், ஸ்ரீலங்காவில் பஞ்சம், ஆப்கானிஸ்தானில் பஞ்சம், பங்களாதேஷில் பஞ்சம், பாகிஸ்தானில் பஞ்சம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றான். ஒன்றுமே இல்லை அந்த தேசங்களில். நம்மளை தான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கான். ஆனால் இந்தியாவில் கர்த்தர் இது வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஆனால் அந்த பஞ்சம் நம்ம நாட்டிலையும் வரும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் வரல. ஒன்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பண்ற ஜெபம்தான் இந்த தேசத்துக்கு சேமம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 4வது ஜெபம் என்ன செய்யுமாம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் 37ஆம் அதிகாரம் 37, the book of Isaiah chapter 37, 20 and 21.
20, 21 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்களா? ஏசாயா 37, 20, 21. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா ராஜா, அசீரிய ராஜா தனக்கு விரோதமாய் வந்தபோது அவன்கிட்ட படையும் இல்லை, ஆள் பலமும் இல்லை. ஆமென். நம்மகிட்ட என்ன இல்லை? படையும் இல்லை, ஆள் பலமும் இல்லை. சண்டை போட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நம்ம ஜனங்களுக்காக நம்ம தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. ஆமா, இந்த உபத்திரவத்தில் தான் தெரியும் யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருப்பா, யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு ஓடுவா. இப்ப நாம ஏன் ஜெபம் பண்றோம்? இந்த உபத்திரவத்தில் நாங்கள் நிற்கணும். ஆமென். சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்களும் ஒன்று ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்ணா? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படி அனுக்கிரகம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அந்த இடம் ஆடிச்சான், அசைஞ்சுதான். அவங்க உபத்திரவத்தில் அவங்க பயப்படாம, உபத்திரவப்படுத்துவங்களை மாற்றுங்க ஜெபம் பண்ணாம, உபத்திரவப்படுகிற எங்களை பலப்படுத்தும் ஜெபம் பண்ணா. நம்ம ஒன்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், எங்களை உபத்திரவப்படுத்துறவங்களெல்லாம் அடிங்க ஆண்டவர், உதங்க ஆண்டவர், அவனெல்லாம் ஓடணும். அப்பெல்லாம் பண்ணாதீங்க. உபத்திரவத்தில் நாங்கள் நிற்கணும். பைபிள் சொல்லுதுல, நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குமா. நாம ஸ்டெடியா நின்னோம்னா போதும். என்னடா இவ்வளவு உபத்திரப்படுத்தியும் இவனுங்க ஒன்றும் பயப்பட மாட்டேங்கிறானுங்களே. அப்போஸ்தலரை அடிச்சு பட்டணத்தை இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே போட்டு செத்துட்டான்னு வந்தானுங்க. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் உதறி விட்டு உள்ள போயிட்டானா. அப்ப பாக்குறான், சிறைச்சாலைக்குள்ள பிடிச்சு போடுறான். சிறைச்சாலைக்குள்ள இல்ல, கதவை திறந்தா யாருமே இல்லை. நான் இன்னைக்கு அதான் வாசித்து கொண்டது. நான் வாசித்து கொண்டு வந்து சிரிச்சுட்டே இருந்தேன். எவ்வளோ அற்புதமாக தேவன் செய்கிறார். முதல் கதவு திறந்துச்சா, 2ஆம் கதவு திறந்துச்சா, சோதரம். அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் பேதுருவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த வெளிச்சம் மற்றவனை எழுப்பலை. ஏன் எழுப்பலைன்னா, நான் நினைச்சேன் அவனுக்கு கனநித்திரை தேவன் வர பண்ணியிருப்பேன். கதவு திறக்கிற சத்தமும் கேட்கல, 2வது கதவு திறக்குன்னு சொல்ல 3வது கதவும் திறக்குது. என்ன அற்புதமா தேவன். அப்ப தேவன் அந்த கிரியை செய்யணும். அப்ப தேவ பிள்ளைகளுக்கும் சபைக்கும் ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சனகரிப் ராஜாவுக்காக எசேக்கியா போய் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, அவன் உங்களை தூஷிச்சதை நீங்க பாருங்க. நான் சொல்றேன், என்னை தொடுகிறவன் யார் தொடுறா? கண்மணியை தொடு. உங்களை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான். அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப சபைக்கு உபத்திரம் வரும், பிரச்சனை வரும். ஆனா தேவன் சபையோடு நின்று என்ன தருவார்? ஜெயம் தருவார். தேசத்துக்கு ஜெயம் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வாசிப்போம் இன்னும் ஒரு வசனத்தை மட்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். Acts chapter 12 verse 5. அப்போஸ்தலர் நடபடிகளில் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஜெபம் பேதுருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. ஆமென். தேசத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எப்படா இந்தியாவை அடிக்கலாம் கவுக்கலான்னு ஒரு கூட்டம் காக்குது. நம்ம இருக்கிற தேசத்துக்கு நாம தான் ஜெபம் பண்ணணும். நம்ம சபைகளுக்கு நாம தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் மட்டும்தான் ஆயுதம். ஜெபம் மட்டும்தான் பாதுகாப்பை கொண்டு வரும். அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுப்புறாரு. எழுப்பி எந்திரிச்சு போகும்போது தெளிவு வருகிறது பேதுருவுக்கு. அவன் தரிசனம் காண்கிறதா நினைச்சானா. அவன் எழுந்து 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆவதையும் கடந்து வெளியில தெருவுக்கு போகும்போது தான் அவன் புத்தி தெளி, அவனுக்கு ஒரு அறிவு தெளிவு வந்து சொல்றான், ஓ தேவன் தாமே யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும் என்னை விடுவிக்கும்படி இப்படி செய்தார். அந்த 2 காரியத்தை அந்த அதிகாலையில் ரீகலெக்ட் பண்றான் பாருங்க. மைண்ட்ல வருது, ஏன் தேவன் என்னை தப்புவித்தா? யூதர்களின் எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும் தேவன் என்னை விடுவிக்கும்படி. ஒரு ஜெபம், ஒரு சபை ஜெபம் பண்ணும்போது தேவன் யாரை தப்பு வைக்கணுமோ, எங்க தப்பு வைக்கணுமோ அப்படிப்பட்ட சம்பவங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். 6வது ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 21 29ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போறோம். 1 Kings chapter 21 verse
29 ஆண்டவருக்கு மகிமை. 21 29 ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமென். ஜெபம் தேவனுடைய இரக்கங்களையும், ஆமென், ஜெபம் தேவனுடைய தயவையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். நான் சொல்றேன் பாத்தீங்களா? என்ன சொன்னா? ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? நான் ஆகாப் வீட்டார் மேல பொல்லாப்ப வர பண்ணணும், அவன் கண்ணு அதை பார்க்கணும்னு நான் திட்டங்கள் வச்சிருந்தேன். ஆனா தாழ்த்தின உடனே கர்த்தர் சொல்றாரு, அவன் நாட்கள் அது நடக்காது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, எங்க கண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்துல ஒரு பொல்லாப்பையும் நாங்க பார்க்க கூடாது. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமி அதிர்ச்சியோ ஸ்தோத்திரம் எதுவும் வரக்கூடாதுப்பா. பஞ்சம் எங்க கண்களை பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். பட்டயம் எங்க தேசத்துல வரதை பார்க்க கூடாது. கொள்ளை நோய்கள் வரதை பார்க்க கூடாது. அல்லேலூயா. தெரியுமா? இப்ப வர கொரோனாவோட வைரஸ் மிக பயங்கரமாக இருக்கிறதா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பா. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இது அப்படியே அடங்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆறாவது ஒரே ஒரு காரியம், லூக்கா 18:7 தயவையும் இரக்கத்தையும் கொண்டு வருமா ஜெபம். லூக்கா 18:7 நம்ம ஒரு சம்பவத்தை வேதத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஜெபம் தேவனிடத்திலிருந்து நீதியையும் நியாயத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடையவருடைய விஷயத்துல, உங்க விஷயத்துல தேவன் என்ன செய்வாரா? நீதியையும் நியாயத்தையும் தேவன் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆமென். இந்த தேசத்துக்கு கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் கொடுக்கணும். ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு கர்த்தர் இறங்கணும், தயவை காட்டணும். ஆண்டவரே, எங்க தேசத்துல கொள்ளை நோய்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, நாங்க உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்படி எழுந்து நிப்போமா ஒரு நிமிஷம். ஆண்டவர் இந்த தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு, ஆமென், அவர் ஜெயத்தை கொடுப்பாரா, அவர் காரியங்களை மாற்றுவாரா, அவர் இரக்கத்தையும் தயவையும் கொடுப்பாரா, அவர் நியாயம் செய்வாரா, அவர் நீதி செய்வாரா. தேவனுக்கு மகிமை. ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதில, ஆமென், நம்ம எதிர்ப்பு பார்க்கலாம். ஆண்டவரே, கொர்நேலியு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னாரு, அது எனக்கு நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டிட்டு. அப்படியே உங்க கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் தேசத்தை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்க பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த தேசத்துல அப்படி ஒரு பஞ்சத்தை எங்க கண்ணு பார்க்கல, அப்படி ஒரு பட்டயத்தை எங்க கண்ணு பார்க்கல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நாங்க கேள்விப்படுறோம். ஆனா அவ்வளவா எங்க ஆண்டவர் தேசத்துல தொடரல. அது அவ்வப்போது வருகிறது. நாங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நினைப்பூட்டுகிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை அழிச்சிடாதீங்க. எங்க தேசத்துக்காக நாங்க திறப்பல நிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாடு ஆண்டவர் 75வது ஆண்டவரே குடியரசு தினத்தை, ஆமென், ஹல்லேலூயா, ரிபப்ளிக் டேயை கொண்டாடுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இண்டிபெண்டன்ஸ் டே உண்டு. ஹல்லேலூயா. ரிபப்ளிக் டே, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த ரெண்டையும் இந்த வருஷத்துல கொண்டாடணும். நாங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படி ஆண்டவரே சுதந்திர தினத்தை கொண்டாடணும். இன்றைக்கு ஆண்டவரே குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படியே பிரதமருக்காக, ஆண்டவரே உள்துறை அமைச்சருக்காக, ஜனாதிபதிக்காக, ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அமைச்சருக்காக எங்க தேசத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் அவங்க சிறப்பா ஆளுகை செய்திருக்கிறாங்க. இன்னும் சிறப்பா ஆளுகை செய்யணும். ஆண்டவரே 24 ஆண்டவர் இந்த வருஷத்துல மே மாதத்துல வருகிற ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமென். மாற்றம் கொண்டு வரணும். மாற்றத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர் அல்லவா, மனுஷன் அல்லவே, கட்சிகள் அல்லவே. ஆண்டவரே, நாங்க உங்களை தான் நம்புறோம். நீங்க தான் மாற்றத்தை கொடுக்கிற தெய்வம். நாங்க நினைப்பூட்டுகிறோம். மாற்றத்தை கொண்டு வாங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுங்க. நாங்க ஜெபம் பண்றோம். நீதியை செய்யுங்க. நாங்க ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பண்ண ஆமென்னு சொல்ல கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. இரக்கம் செய்கிறவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா,
கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. இந்தியாவில் யுத்தங்கள் மாற வேண்டுமே, ஜனங்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இந்தியாவில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, ஜனங்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்கும் ஐயா, ஒரே ஒரு முறை அவர் இரக்கம் செய்கிற தெய்வம். நினைப்பூட்டுதலாய் இந்த பாடல் போகட்டும். ஓ இறங்கும் ஐயா, பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் வளர வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்கும் இந்த தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஓ இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. துப்பாக்கி ஏந்தும் கைகள் உன் வேதம் ஏந்த வேண்டும். துப்பாக்கி ஏந்தும் கைகள் உன் வேதம் ஏந்த வேண்டும். தப்பாமல் உன் விருப்பம் எப்போதும் செய்ய வேண்டும். தப்பாமல் ஓ இறங்கும்னு சொல்லுங்க. இறங்க வேண்டும். இறங்கும் ஐயா. எங்க ஜெபம் உங்க சமூகத்துல நினைப்பூட்டுதலாய் வரட்டும் ஆண்டவரே. மனம் இறங்கும் ஐயா. ஒரே ஒரு முறை இறங்குங்கப்பா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஜெபம் நினைப்பூட்டுதலாய் போகும். ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும் தேவ ஜனங்களுக்கு. ஜெபம் இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும். ஒரு ஜெபம் தேவ சமூகத்தில் அது இரவும் பகலும் போய் நீதியை கர்த்தர் சமூகத்திலிருந்து கொண்டு வரும். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளில் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தை நினைக்கிறோம். 75வது குடியரசு நாளை எங்க தேசம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது அரசாங்கம் அதை செலிப்ரேட் பண்றாங்க. வெகு விமரிசையாய் நினைவு கூறாங்க. சட்டத்தை அமல்படுத்தின நாள் இன்றைக்கு தான். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். வெள்ளைக்காரன் கையிலிருந்து எங்க தேசம் விடுவிக்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது போல எங்க தேசமும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து இருளின் பிடியிலிருந்து விடுதலை ஆகட்டும். இன்றைக்கு குடியரசு நாள். தேசத்துக்கென்று ஒரு சட்டம் இன்றைக்கு தான் இயற்றப்பட்டு சட்டத்திற்குள் தேவன் தேசத்தை கொண்டு வந்தார்கள். இனி இந்த சட்டத்துக்கு தான் இந்தியர்கள் கீழ்ப்படியணும். அதுதான் இன்றைக்கு நாள், ரிபப்ளிக் டே. அதே போல பரலோகத்தின் சட்ட திட்டங்களுக்கு இந்த தேசம் கீழ்ப்பட்டு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீ சட்ட திட்டங்களை வைத்திருந்தீர். பரலோகத்துக்கென்று ஒரு சட்ட திட்டம் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்தை உங்க சட்ட திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்துக்கு இந்த தேசம் கீழ்ப்படியும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் வேதத்தின் சட்டங்களுக்குள்ள கடந்து வரட்டும். இந்த தேசத்தை ஆண்டவரை ஆளுகை செய்கிறவர்கள் வேதத்தில் உள்ள சட்டத்தை போன்று ஆளுகை செய்கிற தேசமாய் கர்த்தர் கொண்டு வரணும்னு இந்த தேசத்தை வேதத்துக்கு கீழ்ப்படியும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளோ பெரிய தேசத்தை, 138 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்தை உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்தின் சட்டங்களுக்குள் தேசம் வரட்டும் ஆண்டவர். பரலோகத்தின் சட்டங்களுக்குள் தேசம் வரட்டும். பரலோகம் ஆளுகை செய்யும்படி உன்னதமானவர் மனுஷர் மத்தியிலே ஆளுகை செய்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ராஜா உண்டு. அவர் பரலோகத்திலிருந்து
இந்த சமுத்திரத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிற ராஜா, அந்த ராஜாவின் கரத்துல எங்க தேசத்தை நன்றி சொல்லி, நாங்கள் இந்தியர்களாய் பிறந்ததற்காய், தமிழர்களாய் பிறந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்க பிரதமரை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை ஜனாதிபதியை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அமைச்சர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானமும் சுகமும் ஆண்டவரை பெருகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமை சமாதானமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.